ஒரு சூப்பரான வத்த குழம்பு. ஆனா குழம்புல பார்த்தா வத்தலே இருக்காது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஹாய் ஆல். வத்த குழம்புனாவே கொத்தரை வத்தல், கத்திரி வத்தல், மா வத்தல் எல்லாம் சேர்த்து தான் குழம்பு வைப்பாங்க. ஏன் சின்ன வயசுலேருந்து நானும் அப்படி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு மாதிரி சமைப்பாங்க அப்படிங்கிறது. இது வந்து எங்கள் அத்தை ஸ்டைலில் வைக்கிற வத்த குழம்பு. அதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மணத்தக்காளி வத்தல் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த வத்தல் தான் சேர்த்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு, தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம். இந்த மணத்தக்காளி வத்தலில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈவன் கீரையில் பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுன்னு அந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த வத்தல்லையுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வடகம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த வத்த குழம்புல வந்து நம்ம வத்தல்லாம் அரைச்சி சேர்க்கறதுனால காரத்தன்மை இருக்கும் அப்படின்லாம் இல்லைங்க. காரமே இருக்காது. அதனால் கசப்பு தன்மை இருக்காதுங்கிறதுனால குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நமக்குமே தெரியாது, பெரியவங்களுக்கே தெரியாது இது வத்த குழம்பு தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டு மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள் எப்பவும் சேர்ப்பீங்களா அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் விட்டோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும் வத்த குழம்பு. இந்த வத்த குழம்பை 2 நாள் வெளியில் வச்சு கூட சாப்பிட்லாம், ஒன்றுமே செய்யாது. ஏன்னா தேங்காய்லாம் நல்லா வதக்கிட்டு போகிறதுனால கெட்டும் போகாது. ரொம்ப சத்துள்ள குழம்புன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குமே நல்லது. வயிறு புண்ணாக இருந்தாலுமே இந்த குழம்பை எடுத்துப்பாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் நான் வத்த குழம்பு வச்சிட்ருக்கேன். எங்கள் அத்தை சொன்ன மாதிரி, எங்கள் அத்தை சொன்ன வத்த குழம்புன்னு இதுக்கு பேர் வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.